2007 வந்து 2001 ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அவ்வளோ வேலையும் பார்த்தாங்க. இந்த இதுக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது டிட்டர்மினேஷனும் தைரியமும் விடாமுயற்சியும் ஆர்வமும் வேணும். சார் அது கட்டுறதுக்கு எவ்வளோ செலவு சார் ஆச்சு மொத்தமாக? அவங்க போட்டுக்கு வந்து $12 பில்லியன். நம்ம காசுக்கு ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. 12 பில்லியன் அப்படிங்கிறது வந்து 1200 கோடி. 1200 கோடி வந்து இன்ட்டு 85 இல்லை 100ன்னு வச்சுக்கங்களேன். 1200 இன்ட்டு 100ன்னா 12,000, 1,20,000 கோடி அப்படி வச்சுக்கங்களேன். ஓ அவ்வளோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நக்கீல் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட்டே அதை தான் பண்ணாங்க. ரியல் எஸ்டேட் அந்த ப்ராப்பர்ட்டி கம்பெனி. இதெல்லாம் எப்படின்னா இது வந்து இந்த டீட்டெயில் ஏன் சொல்கிறோம்னா, இதை மண் போட்டால் கீழே சரி இதை என்ன பண்ணுறது, பாறையை போடும், பாறை அங்கே உடைச்சா என்விரான்மெண்டல் பிரச்சனை வருது, அதையும் தாண்டி இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே கோரல் பிரச்சனை வருதா, கோரலுக்கு வந்து சரி பண்ணுறோம். அப்புறம் வெளியிலேருந்து கொஞ்சம் கோரல் எடுத்து அங்கே பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் கோரல் எடுத்து இங்கே போட்டு இங்கே வளர்க்குறோம். கெமிக்கல் போட முடியாது. கெமிக்கல் இல்லாமல் இது எப்படி லைவாக என்ன எப்படி பண்ணுறது, வீடு கட்டுறோம். வீடு கட்டுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் பீச் கொடுக்குறோம். அப்போது வரக்கூடிய இப்போ பணம் ஏதாவது இடத்துல இருக்குது, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நோகாமல் ஒரு பணத்தை போட்டாங்கன்னா இவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.